வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மனைவி. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். சொந்த பந்தங்கள் புடைசூழ கல்யாண பந்தலில் கெட்டி மேளம் முழங்க ஜுவாலையிடும் ஹோமத்தீயின் முன்னால் அமர்ந்து கொண்டிருந்த புரோகிதர் மந்திரம் சொல்ல மணமகன் மித்திரன் மணமகள் அபிநயா கழுத்தில் திருமாங்கல்யத்தை சூடினான். ஆயிரங்காலத்து பயிரான இல்லற விருட்சத்திற்கு வித்திடும் ஒரு இனிய நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது அந்த திருமண மண்டபத்தில். மணமகன் மித்திரனின் அம்மா கௌரி, அப்பா சங்கர். கௌரி சங்கர் தம்பதிகளுக்கு மித்திரன் ஒரே மகன். அவர்களின் ஆசைக்கும் ஆஸ்திக்கும் ஒரே வாரிசு அவன்தான். மித்திரன் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவனின் உலகமே அவன் பெற்றோர்தான். அவன் அம்மா சமையல் செய்வதை சிறு வயதில் பார்த்து கொண்டே இருந்ததாலோ என்னவோ அவனுக்கு சமையல் மீது தீரா மோகம் ஏற்பட்டது. அவன் வளர வளர அவனின் விருப்பமும் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. அதனால் பள்ளி படிப்பை முடித்ததும் அவன் கேட்டரிங் படிப்பை தேர்வு செய்தான். அவன் விருப்பத்திற்கு மாறாக கௌரியும் சங்கரும் இதுவரை நடந்து கொண்டதில்லை. அவனை கேட்டரிங் படிக்க வைத்தார்கள். படிப்பு முடித்ததும் சென்னையில் ஒரு மிகப்பெரிய உயரக நட்சத்திர ஹோட்டலில் அவனுக்கு வேலை கிடைத்தது. நாட்கள் சென்றன. கௌரியும் சங்கரும் மித்திரனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். இது விஷயமாக அவனிடம் பேசினார்கள். அவன் அபிநயா என்ற பெண்ணை விரும்புவதாக சொன்னான். பின் அபிநயாவை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் விசாரித்தார்கள். அபிநயாவின் அம்மா பானுமதி, அப்பா ரகுநாதன், ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர். நேர்மைக்கும் கண்ணியத்திற்கும் உதாரணமாக வாழ்பவர் ரகுநாதன். மித்திரனும் அபிநயாவும் ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்தார்கள், பேசினார்கள், பழகினார்கள், காதலித்தார்கள். தனது விருப்பத்தை மித்திரன் கௌரி மற்றும் சங்கரிடம் சொன்னதும் அவர்கள் கோபப்படாமல் பொறுமையாக யோசித்தார்கள். அபிநயா வீட்டை பற்றி தெரிந்து கொண்டார்கள். பின் முழு மனதோடு பெண் கேட்டு சென்றார்கள். அவர்களும் சரி என்று சொல்ல இன்று திருமண வைபோகம் நடந்து முடிந்தது. மணமக்களை இரு வீட்டாரும் ஆசிர்வாதம் செய்தார்கள். பின் சடங்கு சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருந்தது. மித்திரனின் அம்மா கௌரி மூச்சு விடக்கூட நேரமில்லாமல் வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். நாதஸ்வர வித்வான்களுக்கு பேசிய பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார் சங்கர். அப்பொழுது ஏங்க இங்க வாங்க என்று கௌரியின் குரல் கேட்டதும் இதோ வரே ராணி என்று சொல்லிக்கொண்டே சங்கர் உள்ளே சென்றார். இதனை பார்த்து கொண்டிருந்த அபிநயாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. மித்திரனிடம் கேட்டாள், உங்க அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை பேரு? ஒரு பேருதான். உங்க அம்மா பேரு கௌரி தானே? ஆமா. ஏன் கேக்குற? அப்புறம் ஏன் உங்க அம்மா உங்க அப்பாவை கூப்பிட்டதும் வரே ராணின்னு சொல்லிட்டு போறாரு என்று அபிநயா கேட்டதும் மித்திரன் புன்னகைத்தான். பின் சொன்னான், எங்க அப்பா எங்க அம்மாவை எப்பவும் ராணின்னு தான் கூப்பிடுவாரு. ஓ, நிக்நேம் நைஸ் என்று அபிநயா சொன்னதும் மித்திரன் புன்னகைத்தான். பின் சொன்னான், எங்க அப்பா எங்க அம்மாவை ராணின்னு கூப்பிடுறதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. கதையா? என்ன கதை? கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். இன்னைக்கு தானே இங்க வந்திருக்க, போக போக நீயே தெரிஞ்சுப்ப. ஏ ப்ளீஸ், அது என்ன கதைன்னு நீங்க சொல்லுங்க. சரி சொல்றேன், ஆனா இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ் இன்னைக்கே சொல்லுங்க என்று அபிநயா அவன் கையை பிடித்து கெஞ்சி கொண்டிருக்க அங்கு சங்கர் வந்தார். என்ன மித்ரா, வந்ததும் வராதுமா என் மருமகளை என்ன சொன்ன? அவ முகம் ஏன் வாடி போயிருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க ஏன் அம்மாவை ராணின்னு கூப்பிடுறீங்கன்னு அவளுக்கு தெரியணுமா. நான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, இப்பவே சொல்லுன்றா என்று மித்திரன் சொன்னதும் சங்கர் மென்மையாக சிரித்தார். பின் அபிநயாவை பார்த்து சொன்னார், இப்ப என்ன, நான் ஏன் உங்க அத்தைய ராணின்னு கூப்பிடுறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்களின் கதையை சொல்ல ஆரம்பித்தார் சங்கர். சங்கரின் அப்பா பெயர் நடராஜன், அம்மா பெயர் சாந்தி. நடராஜன் அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தார். அம்மா சாந்தி இல்லத்தரசி. சொந்தமாக வீடும் நிலமும் இருக்கிறது. சங்கரை நன்றாக படிக்க வைத்தார்கள். சங்கருக்கு படிப்பை பிடிக்கவில்லையோ அல்லது படிப்பிற்கு சங்கரை பிடிக்கவில்லையோ என்பது கலைவாணிக்கே வெளிச்சம். சங்கருக்கு படிப்பு வரவே இல்லை.
எப்படியோ கஷ்டப்பட்டு பார்டர் மார்க் எடுத்து டிப்ளமோ பாஸ் செய்தார். நன்றாக படித்து அவரைப் போல அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்திருந்தால் அதற்கேற்ற குடும்பத்திலிருந்து சங்கருக்கு பெண் எடுத்திருப்பார் நடராஜன். ஆனால் சங்கர் டிப்ளமோ பாஸ் செய்ததே பெரிய சாதனை என்றாகிவிட்டது. அதனால் தான் நினைத்த இடத்தில் நடராஜனால் மகனுக்கு பெண் கேட்டு சம்பந்தம் பேச முடியவில்லை. தனது ஒரே மகன் தனது கனவை நிறைவேற்றவில்லையே என்ற ஆதங்கமும் கோபமும் நடராஜன் மனம் முழுவதும் நிரம்பியிருந்தது. ஆனாலும் மகன் சங்கரை வெறுக்கவில்லை. அதே சமயம் அவர் மேல் முன்பு போல அன்பையும் காட்டவில்லை. தாமரை இலை தண்ணீர் போல் அப்பா மகன் உறவு இருந்தது. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டவும் இல்லை, அதே சமயம் தண்ணீர் இல்லாமல் தாமரையால் வாழவும் முடியவில்லை. அதே நிலைமைதான் இங்கும். நாட்கள் சென்றன. சங்கர் சொந்தமாக மளிகை கடை ஆரம்பித்தார். வருமானம் ஓரளவிற்கு வந்து கொண்டிருந்தது. சாந்தியின் உறவினர் பெண்தான் கௌரி. ஒரு உறவினர் வீட்டு திருமண வைபோகத்தில் கௌரியை பார்த்தார்கள் சாந்தியும் நடராஜனும். கௌரியின் பொறுமையும் சிரித்த முகமும் அவர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. பிறகென்ன, சங்கர் கௌரி திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. திருமணமான புதிதில் எல்லாம் நன்றாக இருந்தது. மளிகை கடையில் இருந்து ஓரளவிற்கு நல்ல வருமானம் வந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை ஏது? அதனால் கடவுள் அவர்கள் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்தார். ஆம், அவர்கள் கடைக்கு பக்கத்தில் இருந்த காலி இடத்தை ஒருவர் விலைக்கு வாங்கினார். அவரிடம் விசாரித்த பொழுது கடை கட்டி வாடகைக்கு விடப் போவதாக சொன்னார். ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக கௌரிக்கும் சங்கருக்கும் தோன்றவில்லை. வரிசையாக நிறைய கடைகள் இருந்தால் மக்கள் எல்லா பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கி செல்வார்கள். அதனால் வருமானம் பெருகும் என்றுதான் நினைத்தார்கள். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்புறம் கடவுளை மனிதர்கள் மறந்து விடுவார்களே. ஆம், அவர்களின் கடைக்கு பக்கத்தில் ஒரு புது மளிகை கடை வந்தது. கௌரி மற்றும் சங்கர் மனதில் இனம் புரியாத உறுத்தல். வியாபாரம் இரண்டாக பிரியுமே என்ற கவலை அவர்களை தொற்றிக்கொண்டது. விஷயத்தை வீட்டில் வந்து சொன்னார்கள். மனசுல நல்ல எண்ணமும் உழைப்புல நேர்மையும் பொருள்ல தரமும் இருந்தா யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது என்றார் நடராஜன். அதுவும் சரிதான் என்று சங்கரும் கௌரியும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு வியாபாரத்தில் கவனத்தை செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததை விட மோசமாக இருந்தார் பக்கத்து கடைக்காரர். அந்த ஏரியா மக்கள் எல்லோருடனும் பாசமாக பேசுவது போல் பாசாங்கு செய்தார். ஒரு முட்டை என்றால் கூட டோர் டெலிவரி செய்தார். பேசியே எல்லோரையும் வசியம் செய்தார். சங்கரின் வருமானம் படுத்தே விட்டது. பிறகு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுதுதான் தெரிந்தது, அவருக்கு மளிகை கடை ஆரம்பிக்கும் நோக்கமே இல்லையாம். சங்கரின் கடையில் நடக்கும் வியாபாரத்தை பார்த்து பொறாமைப்பட்டு சங்கரின் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடையே ஆரம்பித்திருக்கிறார் என்று. இதனை அறிந்ததும் சங்கரின் மனம் உடைந்து விட்டது. இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா? நாம் உழைத்து சம்பாதித்து வாழ்வதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவர்களா நமக்கு பணம் தரப்போகிறார்கள்? ஏன் இந்த பொறாமை? ஏன் இந்த எண்ணம் என்று தனக்குள் எழும் கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தடுமாறினார். கௌரியிடம் சொல்லி புலம்பினார். கௌரி, அந்த ஆள் கடைய மக்கள் எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா? நம்ம கடையில இருக்கிற பொருளோட தரத்துக்கு ஈடாகுமா அந்த கடை பொருள்? ஆனா இந்த மக்கள் அந்த கடையத்தான் பாராட்டுறாங்க. நம்மள பாராட்டலைனா கூட பரவாயில்ல, பொருளாவது வாங்கலாம் இல்லையா? வருமானமே இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டார். அவரின் கையை பிடித்து கொண்டு கௌரி சொன்னாள், இங்க பாருங்க, உண்மையான பாராட்டுன்றது தகுதிக்கும் குணத்துக்கும் கிடைக்கிறது. ஜால்ரான்றது பதவிக்கும் பணத்துக்கும் கிடைக்கிறது. உங்களுக்கு பாராட்டு வேணுமா, ஜால்ரா வேணுமா என்று கௌரி கேட்டதும் சங்கர் அவளை ஆச்சரியமாக பார்த்தார். பின் கேட்டார், புரியுது கௌரி, ஆனா இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே. சரி, பாராட்ட விடு, வருமானம் குறையுதே, அதுக்கு யாரு காரணம் என்று சங்கர் கேட்டதும் கௌரி புன்னகை மாறாமல் சொன்னாள், நாம தான். என்ன கௌரி சொல்ற? நாம என்ன தப்பு பண்ணோம்? தகுதி இல்லாத இடத்துல நாம இருக்கிறது தான் தப்பு என்று கௌரி சொன்னதும் சங்கருக்கு ஒன்றும் புரியவில்லை. கௌரி மேலும் சொன்னாள், இரும்பு எடை போடுற இடத்துல இரும்பு மேல ஒரு ஈ உட்கார்ந்துருக்குன்னு வைங்க, அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்?
ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே தங்கம் எடை போடுற இடத்துல தங்கம் மேல ஒரு ஈ உட்கார்ந்திருந்தா அதோட மதிப்பு எவ்வளவு? 2மே ஈ தான். ஆனா இருக்கிற இடத்த பொறுத்து மதிப்பு மாறும். அதனால நாம இடத்த மாத்தணும். என்ன சொல்ற கௌரி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம இங்க இருக்கிற கடைய மூடிரலாம். ஊருக்குள்ள கடைங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எது வாங்குறதா இருந்தாலும் மெயின் ரோட்டுக்கு வரணும். அதனால நாம ஊருக்குள்ள போய் கடை போட்டா நல்ல வியாபாரம் ஆகும். நல்ல ஐடியா தான். ஆனா இப்பவே கையில இருந்த எல்லா காசுக்கும் மளிகை கடையில பொருள் வாங்கி போட்டுட்டேன். காசெல்லாம் செலவாயிடுச்சு. இப்போ புதுசா கடை எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல நாம எடுத்திருக்கிற முடிவு சரியான்னு உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அப்புறம் முடிவெடுப்போம் என்று கௌரி சொன்னதும் சங்கர் சரி என்றான். அன்று பணி ஓய்வு பெற்று வந்தார் நடராஜன். அதனால் வீட்டில் விருந்து உபச்சாரம் எல்லாம் சிறப்பாக நடந்தது. எல்லாம் முடிந்து விருந்தினர் சென்ற பிறகு கௌரியும் சங்கரும் பேச ஆரம்பித்தார்கள். அனைத்தையும் பொறுமையாக கேட்டார் நடராஜன். பின் சொன்னார், நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். அப்படியே செய்ங்க என்று நடராஜன் சொன்னதும் கௌரியும் சங்கரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தார்கள். பின் சங்கர் தயங்கிக் கொண்டே சொன்னார், அப்பா, புதுசா கடை ஆரம்பிக்கணும்னா பணம் வேணும். அதான் என்று அவர் இழுத்ததும் நடராஜன் வேகமாக எழுந்தார். சங்கரையும் கௌரியையும் பார்த்து சொன்னார், என்னோட பிஎஃப் பணம் வர 1 மாசம் ஆகும். அது மட்டும் இல்ல, அத உங்களுக்கு தர எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்பா? அதுதான் எங்க எதிர்காலத்துக்கான எங்களோட சேவிங்ஸ். அத உங்களுக்கு கொடுத்துட்டு கடைசி காலத்துல நாங்க திண்டாட முடியாது என்று நடராஜன் சொன்னதும் சங்கரும் கௌரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் சங்கர் எச்சிலை விழுங்கிக் கொண்டு கேட்டார், ஏன்பா, நாங்க உங்களையும் அம்மாவையும் பாத்துக்க மாட்டோமா? சாரி சங்கர், இத பத்தி நான் பேச விரும்பல என்று நடராஜன் உறுதியாக சொன்னதும் சங்கர் தயங்கியபடி கேட்டார், அப்போ அந்த பூர்வீக நிலத்த என்று சங்கர் சொல்லி முடிப்பதற்குள், சங்கர், எங்க காலம் வரைக்கும் அதை விற்கவோ அடகு வைக்கவோ கூடாது. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று ஆத்திரத்தோடு சொன்னார் நடராஜன். அப்பா, இப்படி சொன்னா எப்படிப்பா? பிஎஃப் பணத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நிலத்தை அடகு வைக்கலாம்னு கேட்டா அதுக்கும் முடியாதுன்னு சொன்னா நான் என்னதான்ப்பா பண்றது? இதுக்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போன்னு. என் பேச்ச கேட்கல. இப்போ நான் என்ன பண்றது? அப்பா, அது நடந்து முடிஞ்ச கதை. ஓகே சங்கர், நடக்க போற கதைக்கு வருவோம். உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நீயா உழைச்சு முன்னுக்கு வரணும். அவ்வளவுதான். என்னால எதுவும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நடராஜன் உள்ளே சென்றார். அம்மா சாந்தியை ஏக்கத்தோடு பார்த்தார் சங்கர். அவரை பத்தி தான் உனக்கு தெரியுமே, நீயே புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கப்பா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். சங்கர் கௌரியை பார்த்தார். கௌரி, பாத்துக்கலாம் என்று கண்களால் சைகை காட்டிவிட்டு அவரை உள்ளே அழைத்து சென்றாள். அறைக்குள் வந்ததுதான் தாமதம். சங்கர் பொரிந்து தள்ள ஆரம்பித்தார். பாத்தியா, அப்பா எப்படியெல்லாம் பேசுறாருன்னு? கோவப்படாதீங்க. உங்க அப்பா தானே, அவருக்கு உங்களை சொல்ல உரிமை இல்லையா? உரிமை இருக்கு, தாராளமா இருக்கு. ஆனா மகனை திட்டுறதுக்கு மட்டும் அந்த உரிமைய பயன்படுத்தாம மகன் கஷ்டப்படும் போது ஆதரவா உதவி செய்யவும் அந்த உரிமைய பயன்படுத்தலாம் என்று சங்கர் சொன்னதும் கௌரி மெலிதாக புன்னகைத்தாள். பின் சொன்னாள், இங்க பாருங்க, இப்போ உங்க அப்பாவோட பிஎஃப் பணம் வரலைனா என்ன பண்ணிருப்போம்? உங்களுக்கு சொந்தமா நிலம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம்? அப்படி யோசிங்க. என்ன கௌரி சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? ஊரு உலகத்துல அப்பா அம்மா கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு கடைசி காலத்துல அவங்கள பாத்துக்காம விட்டுறாங்க. அது மாதிரி நமக்கும் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இது நியாயம்தானே? என்ன கௌரி, நீயும் இப்படி பேசுற? ஊரு உலகத்துல நடக்கிற மாதிரியா நாம நடந்துப்போம்? நம்ம மேல நம்பிக்கை வேண்டாமா? உங்க கேள்வி நியாயம்தான். ஆனா ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுக்கணும். நெருப்பு சுடும், உப்பு கரிக்கும், பூ மணக்கும். இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து இது எதுவுமே தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டதில்ல. ஆனா மனுஷன் மட்டும்தான் நொடிக்கு நொடி தன்னோட குணத்தை மாத்திப்பான். காலமும் நேரமும் யார வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தும். அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க. அடுத்து நாம என்ன செய்யலான்னு யோசிங்க என்று கௌரி சொல்ல சொல்ல அவளை சங்கர் வியப்போடு பார்த்தார். பின் சொன்னார், ஓகே, முதல்ல நாம இங்கிருந்து கிளம்பி தனியா போகலாம். ஏங்க, உங்க அப்பா அம்மா என்று கௌரி சொல்லி முடிப்பதற்குள் சங்கர் சொன்னார், பிளீஸ், இந்த ஒரு விஷயத்துல என்னை கட்டாயப்படுத்தாத. நாம கிளம்பலாம்
என்று சங்கர் சொன்னதும் கௌரி சரி என்றாள். மறுநாள் நடராஜன் சாந்தியிடம் விஷயத்தை சொன்னார்கள். சாந்தி அழுதாள், வருத்தப்பட்டாள். உங்க விருப்பம் என்று நடராஜன் பொதுவாக முடித்து கொண்டார். கௌரியின் நகையை அடகு வைத்து அடுத்த சில வாரங்களில் வேறு வீட்டிற்கு குடிபோனார்கள். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கௌரி கேட்டாள், நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு கௌரி, நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோபமே வராது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்களாம். அங்க வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு போட்டிருக்காங்க. நீங்க என்று கௌரி இழுத்ததும், இதுக்கு ஏன் தயங்குற? கண்டிப்பா போறேன் என்று சிரித்த முகத்துடன் சொன்னார். மறுநாளில் இருந்து சங்கர் வேலைக்கு போக ஆரம்பித்தார். கௌரி ஒயர்கூடை போட ஆரம்பித்தாள். மாலை நேரங்களில் அக்கம்பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். நாட்கள் சென்றன. கௌரி கருவுற்றாள். மித்திரன் பிறந்தான். சங்கர் தொடர்ந்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அவரின் நேர்மையும் திறமையும் முதலாளிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த கடையின் மேனேஜர் ஆனார். கௌரி விடாமல் தொடர்ந்து உயர்கூடை போட்டு சம்பாதித்தாள். டியூஷன் எடுத்தாள். செலவை குறைத்தாள். சேமிப்பை அதிகப்படுத்தினாள். மித்திரன் பிறந்ததும் அவன் பெயரில் வங்கியில் அக்கவுண்ட் ஓபன் செய்து பணம் சேமிக்க ஆரம்பித்தாள். பிறகு வங்கியில் தனது பெயரையும் ஷங்கர் பெயரையும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் செய்து பணம் சேர்க்க ஆரம்பித்தாள். யார் உதவியும் இல்லாமல் சொந்த உழைப்பில் சிறுக சிறுக பணம் சேர்த்தாள். சங்கரின் வருமானம் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருந்தது. ஆண்டுகள் பல சென்றன. இப்பொழுது மித்திரன் பேரில் 10 லட்சமும் அவர்களது பேரில் 10 லட்சமும் இருக்கிறது. மித்திரனை படிக்க வைத்து ஆளாக்கி திருமணமும் செய்து வைத்து விட்டார்கள். இதனை சொல்லி முடித்தார் ஷங்கர். அபிநயா கேட்டாள், மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அப்பா அம்மா ரொம்ப மோசம். உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தா நீங்களும் அத்தையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது இல்லைல என்று அபிநயா கேட்டதும் ஷங்கர் மெலிதாக சிரித்தார். பின் சொன்னார், இப்போ நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் கூட கௌரி என்கிட்ட கேட்டதே இல்ல. ஐயோ சாரி மாமா, நான் உங்க அப்பா அம்மாவை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லல என்று அபிநயா முழுவதும் சொல்லி முடிப்பதற்குள் ஷங்கர் சொன்னார், புரியுதுமா, நீ ஆதங்கப்படுற மாதிரி தான் நானும் ஆதங்கப்பட்டேன். ஆனா கௌரி வாயை திறந்து என்கிட்ட இது பத்தி கேட்டதே இல்ல. நீங்க இத பத்தி அத்தை கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா மாமா என்று அபிநயா கேட்டதும் ஷங்கரும் மித்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள். ஷங்கர் சொன்னார், ஒரு நாள் கேட்டேன். அப்படியா, என்ன கேட்டீங்க? அத்தை என்ன சொன்னாங்க என்று அபிநயா ஆர்வமாக கேட்டதும் மித்திரன் சொன்னான், பா என்ன ஒரு ஆர்வம் என்று மித்திரன் கேலி செய்ததும் அபிநயா செல்லமாக முறைத்தாள். ஷங்கர் சிரித்து கொண்டே சொன்னார், ஒரு நாள் பேங்க் பாஸ்புக் எல்லாம் எடுத்து வச்சு உங்க அத்தை கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தா. அப்பதான் நான் கடையில இருந்து வந்தேன் என்று அன்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார். வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு கௌரி. இப்போ நம்ம பையன் பேர்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கு, நம்ம பேர்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கு என்று கௌரி சொன்னதும் ஷங்கர் வியப்பில் விழிதிறந்து சிலை போல் நின்றார். பின் கேட்டார், நீ சொல்றது உண்மையா? உண்மைதாங்க. நாம உழைச்சு சேர்த்த பணம். எனக்கு உண்மையிலேயே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு கௌரி. நான் என்னங்க தனியா பண்ணிட்டேன்? எல்லாம் நாம 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணோம். இதுதான் உன்கிட்ட பிடிச்சதே. எது பண்ணாலும் பேசினாலும் நாமன்னு நம்ம 2 பேரையும் சேர்த்து சொல்ற பாரு, அதுக்கு பெரிய மனசு வேணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நான் நீனு பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் என்று கௌரி கேட்டதும் ஷங்கர் மென்மையாக சிரித்தார். பின் கேட்டார், சரி கௌரி, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மா மேல உனக்கு வருத்தமோ கோபமோ வந்ததில்லையா? அவங்க மேல நான் எதுக்குங்க வருத்தப்படணும் கோபப்படணும்? அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க செஞ்சது சரிதானே? சரி, அப்போ நீ மட்டும் ஏன் நமக்கு தனி அக்கவுண்ட், மித்ரனுக்கு தனி அக்கவுண்ட்னு ஓபன் பண்ணி தனித்தனியா பணம் சேர்த்து வச்சிருக்க? எங்க அப்பா அம்மா மாதிரியே நாமளும் இருந்திருக்கலாமே என்று ஷங்கர் கேட்டதும் கௌரி சிரித்தாள். பின் சொன்னாள், உங்க அப்பா அம்மா மேல எனக்கு கோபமோ வருத்தமோ இல்ல.
அவங்க செஞ்சது நியாயமா இருந்தாலும் அவங்க நம்மள நம்பல, நமக்கு உதவி செய்யல அப்படின்ற ஒரு ஏமாற்றமும் அதிருப்தியும் நம்ம ஆள் மனசுக்குள்ள அவங்க மேல இருக்குல்ல. அந்த ஏமாற்றமும் அதிருப்தியும் நம்ம பையனுக்கு நம்ம மேல வந்துடக்கூடாது. அதே சமயம் உங்க அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். அதுபடி பார்த்தா நமக்கு தனியா சேர்த்து வச்சுக்கணும். முழுசா நம்ம பையனையே நம்பி இருக்க கூடாது. அதனாலதான் நம்ம பேர்ல தனியா பணம் சேர்த்து வச்சேன். அதுக்காக நம்ம மகனை நாம கை கழுவியும் விட்டுறக்கூடாது. அதனாலதான் அவன் பேர்லயும் தனியா சேர்த்து வச்சேன். இப்போ அவங்க நம்மள பாத்துக்கல, நாம அவங்கள பாத்துக்கலைன்னு யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் பாருங்க என்று கௌரி சொல்ல சொல்ல அவளை பார்த்து பிரமித்து போனார் சங்கர். கௌரி கேட்டாள், என்ன ஒன்னும் பேச மாட்டீங்க? ராணி முன்னாடியே அடியேன் எப்படி பேசுவது? ராணியா? அது யாரு? நீங்க தான். விளையாடாதீங்க. விளையாடல கௌரி, உண்மையதான் சொல்றேன். ஒழுங்கா படிக்காத என்ன கட்டிக்கிட்டு என் கூட வாழ்ந்து இந்த அளவுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சும்மாவா சொன்னாங்க? உண்மையிலேயே கடவுள் கொடுத்த வரம்தான் நீ. ஒண்ணுமில்லாத என்ன ராஜாவா ஆக்குன பெருமை உன்னதான் சேரும். அதனால இனிமே உன்னை நான் ராணின்னு தான் கூப்பிடுவேன் என்று சங்கர் சொல்ல கௌரி கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. இது அனைத்தையும் அபிநயாவிடமும் மித்ரனிடமும் சொல்லி முடித்தார் சங்கர். அபிநயா சொன்னாள், அத்தை என்னோட ரோல் மாடல். அவங்கள நான் அப்படியே ஃபாலோ பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷம் அபி. ஒரு பொண்ணு ராணி ஆகணும்னா ராஜாவையோ ராஜ்யத்தையோ தேடக்கூடாது, ராஜ்யத்தை உருவாக்கணும். உங்க அத்தை ராஜ்யத்தை உருவாக்குனா, என்ன ராஜாவாக்குனா. அதனாலதான் அவளை நான் ராணின்னு கூப்பிடுறேன் என்று சங்கர் சொல்லவும் அங்கு கௌரி வரவும் சரியாக இருந்தது. தலைக்கு மேல வேலை கிடக்கு. இங்க உட்கார்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருமதி கௌரி சங்கர் அவர்கள் ராணியான கதை எப்படின்னு மாமா சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை. உண்மையிலேயே நீங்க கிரேட் என்று சொல்லி கௌரியை கட்டி அணைத்து கொண்டாள் அபிநயா. சங்கர் மித்ரனை பார்த்து கேட்டார், என்ன மித்ரா, நம்ம வீட்ல மாமியார் மருமக சண்டை நடக்காது போலயே, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கம்மியா இருக்குமோ? அதே கவலைதான்ப்பா எனக்கும் என்று மித்ரன் சொல்ல சங்கரையும் மித்ரனையும் செல்லமாக முறைத்தார்கள் கௌரியும் அபிநயாவும். சங்கரும் மித்ரனும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். மகன் மருமகள் பேரன் பேரனின் மனைவி என்று எல்லோரும் சந்தோஷமாக பேசி சிரிப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் நடராஜனும் சாந்தியும். மருந்து கசப்பாக இருந்தாலும் குடித்தால்தான் நோய் தீரும் என்பது போல் யாரையும் நம்பி நாம் இருக்கக்கூடாது. சுயமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் செய்த செயல்கள் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் முடிவில் அவர்களுக்கு நாம் நினைத்தது போல் நன்மையே உண்டானது என்று நினைத்து பெருமிதம் கொண்டார்கள் நடராஜனும் சாந்தியும். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று கௌரியிடம் இருந்து அபிநயா கற்றுக்கொண்டாள். மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்று சங்கரிடம் இருந்து மித்திரன் கற்றுக்கொண்டான். மித்திரன் அபிநயா இல்லறமும் நல்லறமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.